கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் ஏசுஸ் கம்பெனி வந்து ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது புத்தம் புது ஃபோன் குளோபல் லான்ச்சாக இந்தியாவில் பண்ணுறாங்க. ஏசுஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1. ஏசுஸோட மேக்ஸ் சீரிஸ் வந்து அதிக பேட்டரி திறன் கொண்ட ஃபோன்கள் உடையது. இதுவும் அப்படி தான் 5000 mAh பேட்டரி இதில் இருக்குது. வணக்கம் டெக் தமிழா. இந்த ஏசுஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1ஓட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. பாக்ஸுக்குள்ள பின் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1 ஸ்மார்ட் ஃபோன், மைக்ரோ USB கேபிள், பவர் அடாப்டர், இது வந்து 10 வாட்ஸ் அடாப்டர், இன்னொரு குட்டியான ஒரு பாக்ஸ் இருக்குது, மேக்ஸ் பாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா சவுண்டு வந்து நல்ல ஆம்பிளிஃபை ஆகும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 1.5 மடங்குக்கு மேலே வந்து சவுண்டு வந்து லவுடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது டிவைஸுக்கு வருவோம். 180 கிராம் வெயிட் இருக்குது. ரெட்மி நோட் 5 ப்ரோ கூட இது சேம் வெயிட் தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 8.61 mm திக்னஸ். 2 கலரில் இந்த டிவைஸ் கிடைக்குது, சில்வர் மற்றும் எங்கிட்ட இருக்கிற பிளாக் கலர். மேல் பக்கம் வெறும் ஒரு மைக், கீழே வந்து ஆடியோ ஜாக், இன்னொரு மைக், மைக்ரோ USB போர்ட் மற்றும் ஸ்பீக்கர். ரைட் சைடில் பவர் பட்டன், வால்யூம் பட்டன்ஸ். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே, 2 சிம் மற்றும் ஒரு தனியாக டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்குது. 4G வோல்டி சப்போர்ட்டில் உண்டு. 5.99 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, 2.5D கிளாஸ், 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபுல் வியூ டிஸ்பிளேயில் இது வருது. டிஸ்பிளே வந்து டீசெண்டாக இருக்குது. முதல் முறையாக ஏசஸ் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஷாமியோட Mi A1ஓட சக்ஸஸை பார்த்து அவங்களும் இதை எப்படி கொண்டு வந்திருக்கலாம். ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.1ல் ரன் ஆகுது. எனக்கு வந்து Zen UI பரவாயில்லாமல் பிடிக்கும். ஸோ ஸ்டாக்குன்னு சொன்னதும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் எப்படி? ஸ்டாக்னால பல ஃபீச்சர்ஸை காணும். ஜெஸ்டர் ஆக்ஷன் ஃபீச்சர் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஆப் லாக் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கூட ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபேஸ் ரெகக்னிஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்டேட் வந்து என் ஃபோனில் இன்னும் வரலை. இந்த ஃபோன் வந்து Snapdragon 636ல் ரன் ஆகுது. ரெட்மி நோட் 5 ப்ரோவில் உள்ள சேம் ப்ராசஸ் தான். 4GB RAM, 32GB மற்றும் 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உண்டு. எங்கிட்ட இருக்கிறது வந்து 32GB ஸ்டோரேஜ் ஃபோன். இப்போது பேட்டரிக்கு வருவோம். அதானே இந்த ஃபோனோட ஹைலைட்டே. 5000 mAh பேட்டரி பெரிய பேக்கப் தரும் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பேட்டரியில் பேக்கப் கண்டிப்பாக வரணும். ஆனால் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ முழு விமர்சனத்தில் இதோட பேட்டரி திறனை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். கேமரா வந்து பார்த்திங்கன்னா டுவல் கேமரா செட்டப், 13 MP மற்றும் ஒரு 5 MP கேமரா பின்னாடி இருக்குது. 8 MP செல்ஃபி கேமரா. ரெண்டுலேயும் வந்து போர்ட்ரேட் மோட் கொண்டு வந்திருக்காங்க. 2 பக்கமும் LED ஃப்ளாஷும் உண்டு. பேசிக்கான Snapdragon கேமரா ஆப் இருக்குது. Zen UI கேமரா ஆப் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த Snapdragon கேமரா ஆப் வந்து தெளிவாக சொல்லணும்னா மொக்கையாக இருக்குது. ஸோ சில சாம்பிள்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இதோட கேமரா விமர்சனம் முழுமையாக நான் பார்த்துட்டு நிறைய சாம்பிள் எடுத்துகிட்டு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து ஏசுஸோட ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1. ஸோ இந்த ஃபோனை பற்றிய உங்களோட கருத்துக்கள் என்ன? ஜென்ஃபோன் UIயை விட்டுட்டு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நல்லதா கெட்டதா? இதை பற்றிய உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதோட வேலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.